ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் அவரோட மாருதி 800 காரை வந்து ஸ்க்ராப் பண்ண நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப்பில் இருக்கார். நம்ம நெய்வேலிலேருந்து டவுன்ஷிப் போகிறோம். கார் கிட்ட போயிட்டு கார் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு வீடியோ போடுறோம். இந்த வ்ளாகில் யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான், அப்புறம் என்னோடய தம்பி, அப்புறம் என் தம்பியோட ஃப்ரெண்டு சாதிக்கு, அப்புறம் கடைசியாக தான் ஒருத்தர் வந்திருக்காரு லெஜண்ட் ஆஷிக். இப்போ நாங்கள் எல்லாமே கேங்காக தான் கைஸ் போகிறோம். ஓகே, நம்ம காரோட லொக்கேஷன் போய்ட்டு கார் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 கார் எடுக்க போகிறோம் கைஸ். என்னென்ன கார்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மாருதி 800, அப்புறம் இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா டாடா நேனோ. ஸோ இப்போ இந்த ரெண்டு காரையும் தான் ஸ்க்ராப்புக்கு எடுக்க போகிறோம். நம்ம 800 கார் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே நம்ம கார் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம விசிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தோன்னா காரோட ஆர்சி புக் கார் உள்ளே கஸ்டமர் வச்சுருந்தாரு. ஸோ அந்த ஆர்சி புக் எடுத்து நம்ம பார்க்கும்போது இதில் எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே எல்லாமே லேப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டார். ஸோ அவர்கிட்ட இந்த காரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இந்த வண்டி எடுத்து ஓட்டவே இல்லை, அப்படியே நிறுத்திட்டோன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் என் தம்பியை காரில் ஏறி நீ ஸ்டார்ட் பண்ணுறான் அவன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அவன் ஷெல்ஃப் போட்டான் பாருங்கள். நான் ரைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஸ்டிக்லாம் உருவி நம்ம தளபதி விஜய் மாரி லியோ ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருந்தோம் கைஸ். Bloody sweet. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போனோம். வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் கீழே வர லோயர் ஆர்ம் பால் ஜெயின் அந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே இதில் வந்துடுது. இப்போ இந்த காரை தான் இன்றைக்கி நம்ம ஸ்க்ராப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ். கஸ்டமர்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு பேசி டீல் பண்ணி ஓகே பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த காரை முடிச்சுட்டு நம்ம அடுத்து டாட்டா நேனோக்கு வந்துட்டோம். இந்த கார் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நிற்கிது போல் இருக்குது. வண்டி ரன்னிங் கண்டிஷன் இல்லை. ஸோ ஸ்க்ராப் தான் சொல்லிவிட்டு நம்ம கன்ஃபார்மே பண்ணிட்டோம். நம்ம கூட அந்த பசங்க பார்த்திங்கன்னா யாருமே இந்த காரில் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தம்பி தான் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஏன்னா நானும் புது ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன், எப்படியும் வேலை செஞ்சால் நாஸ்தி ஆயிரும்னு சொல்லிட்டு என் தம்பி தான் ஃபுல்லாக இறங்கி அந்த வண்டிக்கு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இந்த வண்டியும் நல்ல ரேட்டுக்கு டீல் பண்ணி நம்ம ஸ்க்ராப்புக்கு எடுத்துகிட்டு போயாச்சு கைஸ். ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸ்க்ராப் வண்டி எடுக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இறங்கி பார்த்தா தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா டயர் வெடிச்சிச்சு. நம்மக்கிட்ட ஜாக்கி எதுவுமே இல்லை. ஸோ அந்த காரில் வந்து ஜாக்கி அதோட வீல் ஸ்பேனர் வச்சு தான் நம்ம ஒரு டயரை மாற்றணும். சரி ஓகே, மாற்றி நம்ம ஊருக்கு போயிடலான்னு வேறு டயரை மாற்றணும். வர வழியிலே பார்த்திங்கன்னா செயின் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக செயின் எல்லாம் மாட்டிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கிளம்புனா பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இருக்கும் போதே டயர் வெடிச்சிச்சு. வர வழியில் அந்த டயரும் பார்த்திங்கன்னா வெடிச்சு கிழிஞ்சிருச்சு. இந்த வண்டி எடுத்து ஊர் போய் சேர்றதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வேறு டயர் வாங்கி அதில் ஜாக்கி போட்டு ரிமூவ் பண்ணி அந்த டயரை மாட்டி அதுக்கப்புறம் தான் கைஸ் ஸ்டோப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு வண்டி எடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பேஸ் நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோபாட்ஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.